அக்ஷய திருதியை வேற வருது. தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஈடா வேற எதுனா பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். தங்கம் வாங்கிறதுங்கிறது விசேஷமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அக்ஷய திருத்தியா, அக்ஷயம்னா வளரும்னு அர்த்தம். வாங்கி வச்ச துணியை அன்னைக்கு உடுத்துவோம், பூஜையில் புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம், ஜப்பம் ஆரம்பிப்போம், குருமார்கள்ட்ட போய் தீட்சை எடுத்துப்போம். இது மாதிரி எல்லாமே அந்த லிஸ்ட்ல தான். எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? நிறைய இருக்கு. தங்கம் மட்டுமே பெருசு இல்லை. முதல் நம்பர் 1, இந்த வருஷ அக்ஷய திருத்தியை எப்பேற்பட்ட நாளில் வருது அப்படின்னா உங்களை கோபுரமாக உயர்த்தக்கூடிய நாளாகவும் இருக்கு. அதே சமயம் நம்ம தேவையற்றவைகளை நினைச்சா அது பக்கம் போயிடக்கூட நாளாகவும் இருக்கு. அதனால உஷாரா இருக்க வேண்டிய நாள். அதுக்கு உஷாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஸ்கிரீன் ஷேவர்லயோ ஈஸியான வேலை எப்படின்னா, முதல்ல படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆழாக்கு அராழாக்கு, அரிசி அளக்கிற படி. அரிசி அளக்கிற படி, அதுல ஒண்ணு மரப்படியா இருக்கலாம், இல்ல வெங்கலப்படியா இருக்கலாம், வெள்ளிப்படியா இருக்கு அவங்க வீட்டுல, அது வச்சுக்கோங்க. இந்த காயின் எல்லாம் எடுத்து வச்சுருங்க, மஞ்சள் எடுத்து வச்சுருங்க, குளிச்சை யூஸ் பண்ணிக்கலாம், தங்கம் வைரத்தெல்லாம் எடுத்து ஜாகிரதையாக வெளியே வச்சுருங்க. இந்த அரிசியை மட்டும் எடுத்துட்டு போய் இப்படி ஒவ்வொரு மாசமும் அமாவாசை கழிஞ்ச 3வது நாள் திருத்தியை வரும். அந்த நாள்ல ஒவ்வொரு மாசமும் 12 வாங்க, ஒரு வருஷத்துக்கு மினிமம் தொடர்ந்து. ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட நிலையை எனக்கு போஸ்ட் பண்ணு. இதுல நித்யக்லின்னா தேவியினுடைய மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துடுறேன், ரொம்ப ஈஸி. ஓம் நித்யக்லின்னே மதத்ரவே. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்த இன்னைக்கு கேட்க போறேன். என்ன அப்படின்னா, என்னது சொல்லிடுறேன் மேம். தங்கம் வாங்கணுங்கிறது வந்துட்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இப்போ வந்துட்டு ஆண்களுமே அதை ரொம்ப விருப்பப்பட்டு அதிகமாக போடுறாங்க. பெண்களோட அவங்க தான் அதிகமாக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அக்ஷய திருதியை வேற வருது. நம்ம எல்லா நாளும் விட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் போயிட்டு கடையில் மோதி வாங்கிட்டு இருக்கோம். பட் இப்போ விற்கிற விலையில தங்கம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஈடா வேற எதுனா பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். தங்கம் வாங்கிறதுங்கிறது விசேஷமான விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அக்ஷய திருத்தியா, அக்ஷயம்னா வளரும்னு அர்த்தம். அக்ஷய திருத்தியை அப்படின்னா வளரும் திருத்தியைன்னு அர்த்தம். நீங்கள் அந்த நாளில் என்ன வேலை செய்கிறீங்களோ அது வளரும், என்ன தர்மம் செய்கிறீங்களோ அது வளரும், என்ன நல்லது செய்கிறீங்களோ. நாங்கள்லாம் குழந்தைங்கள படிக்க வைப்போம். விஜயதசமி மாதிரி குழந்தைகள் நன்னா படிக்கணும்னு ஆசைப்படுவோம். நாங்கள் புதுசாக எங்கேயாவது கிளாஸ் சேரணும்னா சேருவோம். புதுசாக புது துணி உடுத்துவோம், வாங்கி வச்ச துணியை அன்னைக்கு உடுத்துவோம், பூஜையில் புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம், ஜப்பம் ஆரம்பிப்போம், குருமார்கள்ட்ட போய் தீட்சை எடுத்துப்போம். இது மாதிரி எல்லாமே அந்த லிஸ்ட்ல தான். எவ்வளோ இருக்கு இல்லைங்களா? நிறைய இருக்கு. தங்கம் மட்டுமே பெருசு இல்லை. தங்கம்ங்கிறது நம்மளுக்கு சொத்து சேரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நிலவாங்கலாம். அன்னைக்கு போய் நிலத்துக்கு காசு அட்வான்ஸ் கொடுக்கலாம், தானம் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். இது எல்லாம் தாண்டி தங்கம் 1 கிராமோ ஒரு கிராம் வாங்குறீங்களோ, ஒரு 100 கிராம் வாங்குறீங்களோ, அது வாங்கிக்கோங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு பதிலாக இன்னொரு வேலை செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, முதல் நம்பர் 1, இந்த வருஷ அக்ஷய திருத்தியை எப்பேற்பட்ட நாளில் வருது அப்படின்னா உங்களை கோபுரமாக உயர்த்தக்கூடிய நாளாகவும் இருக்கு. அதே சமயம் நம்ம தேவையற்றவைகளை நினைச்சா அது பக்கம் போயிடக்கூட நாளாகவும் இருக்கு. அதனால உஷாரா இருக்க வேண்டிய நாள். அதுக்கு உஷாருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க ஸ்கிரீன் ஷேவர்லயோ இல்லை நீங்கள் கண் முழிச்ச உடனே கண்ணில் படுற மாதிரியோ ஒரு தங்க கோபுரத்தினுடைய ஃபோட்டோவை ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பழனியாக இருக்கலாம், திருப்பதியாக இருக்கலாம், ஸ்ரீரங்கம் தங்க கூரை வஞ்ச ஃபோட்டோ, அதை உங்கள் ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கோங்க. செல்லை கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறதே பார்க்கறதுக்கு அந்த ஸ்க்ரீன் சேவர் இல்லையா, நீங்கள் பெட்லேருந்து முழிச்ச உடனே ஒரு கோபுரம். ஏன்னா கட்டாயமாக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். உங்களுடைய வாழ்க்கை கோபுரம் போல் உயரும். பெட்ரூம்ல வைக்கலாம். பெட்ரூமில் ஒரு கோபுரம் தானே வைக்க போகிறோம். சின்னதாக உங்கள் கண் அப்படி பாடுற இடத்துல ஒரு கோபுரத்தை ஒட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரி பண்ணுறது நம்பர் 1. காலையில் எழுந்த உடனே தப்பன்னு வேலை செய்யாமல் இந்த கோபுரத்தை பார்த்துட்டு 2 தடவை நல்ல நீண்ட மூச்சு இழுத்து விட்டு இன்றைய நாள் நம்ம என்னென்னலாம் நல்லது செய்ய போகிறோங்கிறத யோசிச்சுட்டு பெட்டை விட்டு இறங்குங்க. பிளான் பண்ணிட்டு பொறுமையாக இம்மீடியட்டாக ஒரு செல் எடுத்த மணியை பார்த்து அவசரமாக ஓடாமல் நிதானிச்சு அந்த கோபுரத்து மேலே உங்களோட கவனம் இருக்கட்டும், மூச்சில் உங்கள் கவனம் இருக்கட்டும், 2யும் சுதாரிச்சுண்டு வெளியே வாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரஷ் பண்ணி காஃபி சாப்பிட்டு குளிச்சுட்டு இன்னொரு வேலை பண்ணலாம். இந்த அக்ஷய திருத்தியையில் பண்ணக்கூடிய இந்த வேலையானது
ஒரு வருஷம் முழுக்க வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த 3வது நாளான திருத்தியையில் பண்ணலாம். இந்த அக்ஷய திருத்தியைங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை வரதா இருந்தாலும் இதனுடைய பாட்டன் பாசல் எல்லா திருத்தியிலையும் இருக்கும். ஓகே, அப்போ இன்னைக்கு இப்போ பண்ண போகிறது இல்லைன்னா நீங்கள் சொல்ல போகிற விஷயம் எல்லா திருதியில் பண்ணாலும் பலன் கொடுக்கும். பண்ணறதுக்கு ஈஸியாகவும் ரொம்ப காஸ்ட் கம்மியான வேலை. 2 விஷயம். ஈஸியான வேலை எப்படின்னா, முதல்ல படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆழாக்கு, அரையாக்கு, அரிசி அளக்கிற படி. அரிசி அளக்கிற படி, அதில் ஒன்று மரப்படியாக இருக்கலாம், இல்லை வெங்கலப்படியாக இருக்கலாம், வெள்ளிப்படியாக இருக்குது அவங்க வீட்டில், அது வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படி, அதில் ஒரு ஆழாக்கோ 2 அழாக்கோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு படி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரிசி ரொப்பிக்கோங்க. அரிசியை ரொப்பிட்டு 6 1 ரூபாய் காயினை போடுங்க அதுக்குள்ளே. ஓகே, சொருகி வைக்கக்கூடாது, உள்ளே போட்டுருங்க. அந்த அரிசிக்குள்ளே சும்மா சொருகிலாம் வைக்கணும், போட்டுருங்க. அரிசியோட அரிசியாக காசையும் போட்டுருங்க. போட்டுட்டு அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச தங்கம் வெள்ளி எது இருக்கோ அது, இல்லைன்னாலும் இந்த காயினே அதுக்கு ஆக்ட் பண்ணும். போட்டுட்டு 2 விரலி மஞ்சள் அது மேலே வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாகிடும். அது அழகில் ஃபுல்லாக ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிடுறது, நெய்வேத்தியம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் முடிச்சிடுங்க. எங்கே வைக்கணும்? சுவாமி சன்னதியில், பூஜை ரூமில் வச்சுட்டு இது அழகாக ஒரு படியில் அரிசியில் 6 காயின், 6 1 ரூபாய் காயின். இதில் தங்கமோ வெள்ளியோ உங்களுக்கு உண்டானது, வைரம் சேர்க்க முடிஞ்சால் வைரம், எதை வேணால் சேர்த்து நம்மளால் என்ன முடியுமோ நல்ல விஷயங்கள், அதாவது நமக்கு வருமானம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள். அடுத்து நம்ம எதை சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு மேலே 2 விரலி மஞ்சள். ஏன்னா அரிசிங்கிறது சந்திரன் நல்லா இருந்தால் தான் வருமானம் நிச்சயமாகும். ஏன்னா அந்த மகாலட்சுமிங்கிற அவளே யாருன்னா சந்திர சகோதரின்னு பேர். ஸோ எப்படி அவளை சந்திர சகோதரியாக நம்ம சேவிக்கிறோமோ அப்படி அந்த மகாலட்சுமி வந்து சேருவா. அரிசிங்கிற சந்திரன் வீட்டில் வளமாக இருந்ததுனாலே நம்மளுக்கு எல்லாம் வரும். ஆனால் இந்த வளத்தை இன்னும் பலப்படுத்துவரோட டெக்னிக் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இதை என்ன பண்ணணும்னா, எடுத்துகிட்டு போய் இந்த பூஜை முடிஞ்சு கொஞ்சம் நாளைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த காயின் எல்லாம் எடுத்து வச்சுருங்க, மஞ்சள் எடுத்து வச்சுருங்க, குளிச்சை யூஸ் பண்ணிக்கலாம், தங்கம் வைரத்தெல்லாம் எடுத்து ஜாகிரதையாக வெளியே வச்சுருங்க. இந்த அரிசியை மட்டும் எடுத்துட்டு போய் பறவைகளுக்கு போடுங்க. பறவைகளுக்கு போடும்போது உங்களோட விஷ் எதுவோ அதை பேசிகிட்டே போடுங்க. ஏன் இந்த பறவைகள் ஆகாய மார்க்கமாக தான் நமக்கு நம்மளுடைய விஷஸ்லாம் பிரபஞ்சத்துக்கு போய் சேரும், கனெக்ட் பண்ணுது. ஆகாய மார்க்கமாக இமீடியட்டாக போகக்கூடியவை பறவைகள். கண்டிப்பாக அது சாப்பிட்டு உடனே. அப்போது அந்த பறவைகளுக்கு இந்த அரிசியை தானம் பண்ணிட்டோ அதன் மூலியமாக உங்களோட விஷஸை கம்யூனிகேட் பண்ணுங்க. அன்றைய அக்ஷய திருத்தியை சூப்பராக முடிந்து விட்டது. வாவ், கம்ப்ளீட்டட். இப்படி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை கழிஞ்ச 3வது நாள் திருத்தியை வரும். அந்த நாளில் ஒவ்வொரு மாதமும் 12 வாங்க. 1 வருஷத்துக்கு மினிமம் தொடர்ந்து 1 வருஷம் கழித்து உங்களோட நிலையை எனக்கு போஸ்ட் பண்ணு. கண்டிப்பாக. இப்போ 2 திருதியை வருது, 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வருது. அப்போது ஒரு மாதம் பௌர்ணமிக்கு கழிச்ச திருத்தியை இல்லை, அது தேய்பிறை வளர்பிறை. நான் சொல்கிறது வளர்பிறை திருத்தியை 12. அப்போ 12 1 மாதத்துக்கு 1 தான் வரும், 12 தான் வரும். 12 தடவை இவ்வளவு தான். நீங்கள் உங்களுக்கு தைரியமாக இருக்குது, 1 படி 2 படி அரிசி வைக்கிறீங்களா, வைங்கோ. நிறைய பறவைகள் இருக்குது, சாப்பிட வைங்கோ. இப்போ அதை ஒரு பூஜை ரூமில் எடுத்துட்டு வச்சுட்டு ஒரு இடத்துல இப்போ பறவைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல அது கொண்டு போய் போடலாமா? போடலாம் இல்லையா? கொண்டு போய் போடுங்க. இப்போ பறவைகள் சரணாலயத்துக்கு போகிறோம், நான் வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுக்கிறேன், மாதம் ஒரு தடவை 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை சரணாலயத்துக்கு போடுறேன், போய் கொண்டு போய் போட்டுட்டு வாங்க, சேர்த்து வச்சு கொண்டு போடுங்க. புரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்க, ஒரு ஜான்லேருந்து ஜூன் வரைக்கும் பண்ணுறாங்க, இல்லைனா இப்போ இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு 6 மாதத்துக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுமா? அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நீங்கள் தங்கம் வாங்கினா என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுமோ அந்த டிஃப்ரென்ஸ் இது மூலியமாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அக்ஷய திருத்தியை அன்னைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு கிடச்சிடும். பிடி அரிசி திட்டம்னு சொல்லுவா. நான் சொல்கிறது படி. ஏன் படி சொல்கிறேன் அப்படின்னா, தனலக்ஷ்மிங்கிறத ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அக்ஷய திருத்தியை அன்னைக்கு தங்கம் வாங்குகிறோம். அந்த தனலக்ஷ்மிங்கிறவளே 7 படி தாண்டின 8ஆம் படியில் இருக்கிறவ தான். அந்த 8ஆம் படிநிலையை அடைவதற்கு படி வழியாக செல்லலாமேன்னு தான் படியை சொல்லியிருக்கேன். 8ஆம் படி என்னங்கிறது பெரிய விளக்கம், அது அப்புறமா நம்ம கொடுப்போம். இந்த 8ஆம் படிநிலைங்கிற தனலட்சுமியை அடைவதற்கு 12 படி, ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 வருதா? இதில் நீங்கள் முதல்ல அக்ஷய திருத்தியை பண்ணும்போதே உங்களுக்கு கிட்டத்தட்ட 60%, அதோடைய 20, 30% திருத்தியைகளில் இருக்குமா? நீங்கள் இந்த பறவைகளுக்கு கொடுக்கும்போது உங்களோட விஷ் ஒன்றை வச்சுட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு வாங்க.
நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும், நான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பல லட்சங்கள் இத்தனை லட்சங்கள் சம்பாதிக்கணும், இவ்வளோ பவுன் சேர்க்கணும், ஃபாரினில் வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். இதை அந்த பறவைகளுக்கு உணவளிக்கும் போது சொல்லிட்டே அழிச்சிங்கன்னா பறவைகள் இம்மீடியட்டாக பிரபஞ்சத்தில் போய் கம்யூனிகேட் பண்ணும் அதை சாப்பிட்டுட்டு. ஏன்னா இந்த அன்னம்ங்கிற சந்திரன் மூலியமாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறேன். சந்திரன் தான் நம்மளோட மனோகாரகன், சந்திரன் தான் நம்மளுடைய உடல் பலம். உடல் பலத்தையும் மனோபலத்தையும் சேர்த்து பறவைகளுக்கு கொடுக்கும்போது அந்த பறவைகள் அப்படியே அதை கன்சியூம் பண்ணி திருப்பி கொடுக்கும். கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. அவ்வளவுதான். சூப்பர். இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். இதை கொஞ்சம் நம்ம வழியில் பண்ணுறோம், இவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம், ரொம்ப கம்மி காஸ்ட். இதே 6 காயினை நீங்கள் அடுத்த வாரம் அடுத்த திருத்தியையிலையும் போடலாம் இல்லையா? இந்த காயினை ஆளுக்கு ஒரு பர்ஸில் வச்சுக்க சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வச்சுக்கிறது மூலியமாக வளம் பெருகும். ஓகே, அப்படியே டபுள் ஆகிட்டே வரும். இந்த காயினை சேர்த்து வச்சுட்டும் அப்படியே இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம பர்சனல் அதே காயினே நீங்கள் திருப்பி அதுலேயே போடலாம். தங்கமும் அது மாதிரி மோதிரத்தை போடுறீங்க, எடுத்து போட்டுட்டு திருப்பி அடுத்த மாதம் அதே போடலாம். எனிதிங் யூ கேன் ரீயூஸ் இட். அந்த திருதியை நாளன்னைக்கு காலையில் போட்டுட்டு அந்த திருதியை முடிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். திருத்தியை முடிஞ்ச உடனேங்கிறதோட திருத்தியை முடியறதுக்கு முன்னாடி பறவைகளுக்கு போட்டுறணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த திருத்தியைங்கிற அந்த திதியில, திருத்தியைங்கிற திதியில நித்திய கிளின்னாங்கிறது அம்பாளுடைய திதி நித்யா தேவி. அம்பாளுடைய திதி நித்யா தேவிக்கு பேர் நித்திய கிளின்னா. அவள் வந்து ஸ்பர்ஷாகிருஷினி அப்படிங்கிற ஒரு ரூபத்தை உடையவள். அதாவது அவள் வந்து அன்பினால் கட்டுப்பட்டு அன்புக்காக உருகி வரத்தை அளிக்கக்கூடியவளாம். சூப்பரப்பா. அன்னைக்கு காலையில் வச்சுட்டு ஈவினிங் போல் அந்த திருதியை திதி முடியறதுக்குள்ளாரே நம்ம வந்துட்டு பறவைகளுக்கு அந்த அரிசி கொடுத்துட்டா அந்த திதி நித்யா தேவியான லலிதாம்பாள் நம்மளோட அன்புல உருகி இந்த குழந்தை இவ்வளோ அழகா பறவைகளுக்கு சாப்பாடு போட்டு என்கிட்ட கேட்டாங்களே அப்படின்னு தந்துருவாளாம் வரத்தை. அப்பா, கேட்ட உடனே கிடைக்கும் போலயே. எல்லா திருதி அன்னைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். ஆமா, எல்லா திருத்தி அன்னைக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணலாம். இதுல நித்ய கிளின்னா தேவியினுடைய மந்திரத்தையும் சொல்லி கொடுத்துடுறேன். ரொம்ப ஈஸி. ஓம் நித்ய கிளின்னே மதத்ரவே ஸ்வாஹா. இன்னொரு முறை. ஓம் நித்ய கிளின்னே மதத்ரவே. மதத்ரவேன்னா என்ன அர்த்தம்னா டிவைன் அட்ராக்ஷன். மதத்ரவே. நித்ய கிளின்னா அந்த அம்மாவோட பேரு. மதத்ரவே அப்படின்னா டிவைன் அட்ராக்ஷன். என்னிடத்தில் என்னுடைய ஆசைகளுக்கு டிவைனோட அட்ராக்ஷனை கூட, அது ஈர்க்கும் சக்தி. இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்ன சொல்லுவோம், லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம்ல, அதுதான் இது. அவ்வளோதான். லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக நடக்கும். கான்ஷியஸாக எல்லாராலையும் பண்ண முடியலை. இந்த மந்திர ரூபமாக பண்ணும்போது கான்ஷியஸ்னஸ் அதுக்கு போகும். ஃபோக்கஸ் கிடைக்கும். குரலானது பிரபஞ்சத்தில் ஒலிக்கும். பிரபஞ்சம் மறுபடி பதில் அளிக்கும். இப்போ இது எல்லாமே அஃபர்மேட்டிவாக இருக்குது. இதில் எதுவுமே நோ கிடையாது. அது மாதிரி ஓம் நித்ய கிளின்னே மதத்ரவே ஸ்வாகா. இந்த நம்ம அரிசியை வச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணலான்னு சொன்னேன்ல, அதில் ஒரு 18 தடவை நித்ய கிளின்னே மதத்ரவே ஸ்வாகா, நித்ய கிளின்னே மதத்ரவே ஸ்வாகான்னு அந்த அம்பாளை நினச்சி உங்களுக்கு உண்டான அந்த மந்திரத்தை 18லேருந்து 108 வரைக்கும் சொல்லுங்கோ. சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் இந்த பறவைக்கு அந்த தானியத்தை தானம் பண்ணிவிட்டு மஞ்சளை தேய்ச்சி குளிங்கோ. மஞ்சள் ஆன்டிசெப்டிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மஞ்சளை தேய்ச்சி குளிங்கோ. தங்கத்தை எடுத்து வேர் பண்ணிக்கோங்க. வெள்ளி எடுத்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கோங்க. காயின்ஸ் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. திருப்பி அடுத்த மாதம் அதே அமாவாசை கழிஞ்ச திருத்தியை அன்னைக்கு நித்ய கிளின்னே மதத்ரவே ஸ்வாகாவை சொல்லி அதையே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்க. மாதம் போக போகவே உங்களுடைய மாற்றங்களும் வளரும் போகும். நம்ம ஒரு படிநிலையை தாண்டும். எப்படி படியை எடுத்து வைக்கிறோமோ அப்போ நம்மளும் படிப்படியாக மேலே ஏறும். ஒவ்வொரு மாதமும் அந்த ஒவ்வொரு படியில் வந்து நம்ம பண்ணும்போது அடுத்த நிலைக்கு உண்டான ஒவ்வொரு படியிலையும் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதா. நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் மேலே ஏறுறதுக்கு உண்டான படிகளை இந்த அழகோ இந்த படியில் உள்ள அரிசியோ நமக்கு காட்டும். கண்டிப்பாக மேம். இது சொல்லும் போதே நல்ல பாசிட்டிவாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சூட்சமாக. எவர் சில்வர் படி வேண்டாம், அது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. இரும்பு படி எவர் சில்வர் படி வேண்டாம். இரும்பு எவர் சில்வர் வேண்டாம். ஏன்னா அது சனிச்சந்திரன் சேர்க்கை. பிளாஸ்டிக்கும் வேண்டாம் இல்லைங்களா? அது பிளாஸ்டிக்கும் வேண்டாம். சரி, இப்போல்லாம் வெங்கலத்தில் படி கிடைக்கிறது அழகா. மரத்தில் படி நிறையாவே இருக்கு. மரப்படி ஆழாக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக 6 அழாக்கு வேண்டாம், ஆழாக்கு 2 அழாக்கு அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உண்டானது உங்களால் இப்போ இவ்வளோ அள்ளி அரிசி போடுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்களால் முடியும்னா இவ்வளோ அள்ளி போடுங்க. ஏன்னா காயின் போடணும், ஜுவல்லும் போடணும். அது தகுந்தாப்புல நம்ம மினிமம் ஆழாக்கு வச்சா தான் ஒரு 6 காயின் ஏதாவது ஒரு மோதிரம் போடுறதுக்கு தாங்கும். அது மேலே 2 விரலி மஞ்சள்ங்கிறது சுக்கிரன்.
ஸோ இரும்புப்படி வேண்டான்னு நான் சொல்கிறதுக்கு சனி சந்திரன் சேர்க்க வந்துடும். அதனால மரப்படி, வெங்கலப்படி, வெள்ளிப்படி, வெள்ளியில் கூட படி விற்கிறது வச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா வெள்ளியில் குட்டி அராழா கொண்டு வாங்கி சாமி முன்னாடி நெல் போட்டு வச்சுப்போம். நெல் வரும்ல, அந்த நெல் எடுத்து அதில் ரொப்பி வச்சு சாமிக்கு நெல் கொடுக்கறதா ஒரு ஐதீகமாக வச்சுப்போம். சின்னதாக இவ்வளோண்டு படி வெள்ளியில். அது மாதிரி இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. படி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளுடைய கவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்சா மந்திரம். அடுத்தது பறவைகளுக்கு இந்த தானியத்தை தானம் செய்வது இம்பார்ட்டன்ட். பண்ணி பாருங்க, வெற்றி நிச்சயம். இந்த திருதியையில் மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு திருதியிலையுமே இது செஞ்சாலே அதிக பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு சூட்சமம். நிறைய பேருக்கு இது பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி. சிம்பிளாக இருக்கு. தங்கம் வாங்க காசு இல்லையே, என்னால் போக முடியலையேன்னு ஏக்கம் இருக்கிறவா கூட இதை செய்யலாமே. கண்டிப்பாக அடுத்த திருதியில வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை செய்யன்னு வரும்போது அடுத்த திருத்தியைக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஸ்டாமினா வந்துடும், ஸ்டெபிலிட்டி வந்துடும். நிறைய வேற பல விஷயம். தங்கம் வாங்குறது தான் இல்லை, வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வேற பெரிய வேலை கிடைச்சி போகலாம், நிறைய சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நமக்கு எது டபுள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நமக்கு வாழ்க்கையில் வளம் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் கட்டாயமாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிலைக்கும். அதை நிலைச்சு கொடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், வருஷம் மாதம் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போ 12 நாள் தானே இருக்கு. ஒரு வருஷத்துக்கும் வந்துட்டு ஒரு மாதத்துக்கும் ஒவ்வொரு திருதியை திதி. அந்த திதியை நம்ம மிஸ் பண்ணாமல் பிடிச்சிட்டாலே எல்லா விஷயத்தையும் பிடிச்சிடலாம், நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். கட்டாயமாக இது நேயர்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் அனுகூலமாக உபயோகமானதாகவும் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு பலன் அனுபவிச்சுட்டு எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மேம். ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு தான் அந்த பெனிஃபிட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.